ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் பதிவு 10ஆம் இடம் பலம் பெறலாமா, 10ஆம் பாவம் பலம் பெற்றால் என்ன மாதிரியான பலன்களை நாம் பெறலாம் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 10ஆம் இடம் என்பது தொழிலை பற்றி சொல்லக்கூடியது. 10ஆம் இடம் என்பது பண வரவை பற்றி சொல்லக்கூடியது. 10ஆம் இடம் 9 10ஆம் இடம் என்பது தகப்பனாரை பற்றி சொல்லக்கூடியது. ஆக 10ஆம் இடம் என்பது பண வரவை பற்றி சொல்லக்கூடிய இடம் அல்லவா. ஒரு மனுஷன் வாழ்வதற்கு பணம் தேவைப்படுகிறது. பணம் அத்தியாவசிய தேவை. அதாவது ஈட்டி எய்த வரையில் போகும், பணம் பாதாளம் வரையில் போகும் அப்படிங்கிறாங்க. ஆக பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அவனுக்கு நம்பிக்கை வரும். அந்த நபர் வாழ்க்கையிலே வசந்தத்தை தொடுவார். வசந்த கால வாழ்க்கையே அவர் ஜாதகம் சொல்லுது அப்படின்னே சொல்லிடலாம். ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு 10ஆம் இடம் பலம் பெற்றுத்தான் ஆக வேண்டும். பலவீனமாக கூடாது. பலவீனமாக இருந்தால் சான் ஏறமுல வலுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் எத்துறையில் சென்றாலும் கீழே பரமபதத்தில் பாம்பு குத்தி கீழே இறங்குற மாதிரி வந்துக்கிட்டே இருப்பார். அப்போ 10ஆம் இடம் ஒருவருக்கு பலம் பெற்றால் அவர் என்ன யோகங்களை பெறுவார். அவருக்கு பண வசதி எப்படி வரும், என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் 10ஆம் இடத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் விளங்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மிதுன லக்ன ஜாதகம். லக்னத்திற்கு 10லே சந்திரன் குருவின் சாரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். தனஸ்தானாதிபதி அவர். தனகாரகன் குருவோ லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் கடகத்தில் உச்சம் பெற்று ராசிநாதனை பார்க்கிறார். மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அல்லவா. உச்சம் பெற்ற குரு தொழிலை பார்க்கிறார். அடுத்து 8ஆம் இடத்துல செவ்வாய் வேற உச்சம். மிதுன லக்னத்திற்கு 6 11 கூடையவன். 11ஆம் இடம் என்றால் லாபாதிபதி. அந்த லாபாதிபதி இந்த ஜாதகத்தில் உச்சம் பெறுகிறார். அப்போ எங்கே 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார். லக்னத்திற்கு 8, ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இப்படியாக அமைந்த ஜாதகர்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு தனது 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி தோஷங்கள் நீங்கும், குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிறாங்க. அப்போ குரு பார்வை 10ஆம் இடத்தின் மீது படுவதால் அவர் தொழில், வியாபாரம், விவசாயங்கள் செய்தால் எதை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் அப்படிம்பாங்க. ஆக இந்த ஜாதகர், இப்படி அமைந்த ஜாதகர் வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவார் அப்படின்னே சொல்லிடலாம். சுய தொழில் செய்து அதன் மூலம் அதிகமாக லாபங்களை ஈட்டி கார், பங்களா, வயல் வரப்பு அப்படின்னு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிடலாம். 10ஆவதுக்கு லக்னத்திற்கு 3ஆம் இட அதிபதியான சூரிய பகவான் தனது சுயசாரத்திலே உத்தர நட்சத்திர காலில் நின்று கன்னியில் இருக்கிறார். அவர் சந்திரனை பார்க்கிறார். சூரியனும் சந்திரனும் சமசப்தம பார்வையாக பார்த்து விட்டால் பௌர்ணமி யோகம் என்றே சொல்லிவிடலாம். ஆக சூரியன்
10ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை பார்ப்பதால் பௌர்ணமி யோகம் வேற கிடைச்சு 10ஆம் இடம் மேலும் கூடுதல் பலம் பெற்று விடுகிறது அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ இவர் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்கிறாரு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, பண்ணி பணமழையில் நனைகிறார். இவர் காட்டில் பணமழை பெய்துக்கிட்டே இருக்குது. ஆலங்கட்டி மலை பார்த்துருப்பீங்க. ஆனால் பணமழை என்றால் இவர் விவசாயம், தொழில், வியாபாரம், வணிகம் இந்த மாதிரி எதை செய்தாலும் லாபம் கொட்டோ என்று கொட்டி இவர் வளமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். பணமழையில் நனைகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். லாபாதிபதி செவ்வாயோ மகரத்தில் உச்சம். மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று செவ்வாயை பார்ப்பதால் குருமங்கள யோகத்தை பெற்று விடுகிறார். குரு சந்திரனை பார்ப்பதால் மனுஷன் குருச்சந்திர யோகத்தையும் பார்க்கிறார். அப்போ இவருக்கு என்னங்க கவலை? இவர் வாழும் பகுதியில் ஒரு மிட்டார் மிராசுதார் போல் செல்வந்தராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். என்னங்க 8ஆம் இடம் வலுப்பெறக்கூடாது அப்படின்னு நீங்கள் முந்தைய பதிவுலாம் சொல்லியிருக்கீங்களே, இங்கே வந்து 8ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறாரே, ருச்சக யோகத்தை கொடுத்து விடுவாரா அல்லது முடக்கி விடுவாரா என்றால் கொடுத்தே விடுவார். ஏனென்றால் இங்கே வந்து 7-10 கூடைய தசம கேந்திராதிபதி, அதாவது 7ம் கேந்திரம் 10ம் கேந்திரம், கேந்திராதிபதி தன காரகன் தனஸ்தானத்தில் இருந்து செவ்வாயை பார்க்கிறார். அப்போ 8ஆம் இடம் செவ்வாய், அங்கே வந்து லக்னத்திற்கு 8ஆம் இடம் செவ்வாய் உச்சமடைந்தாலும் குரு பார்ப்பதால் அந்த இடம் பலவீனப்படவில்லை, நல்ல பலமாக இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். உச்சம் பெற்ற குரு பார்க்குறாருல்ல, அப்போ குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். இந்த செவ்வாய் 8இல் இருப்பது தோஷம் நீங்காதா? நீங்கத்தானே செய்யும். நான் அடிக்கடி சொல்லிக்கொள்வது, ஆண்களுக்கு 10ஆம் இடமும் பெண்களுக்கு 4ஆம் இடமும் கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவேன். பொதுவாக ஆண் பெண் இருவருக்குமே 10ஆம் இடம் இப்போ கிடக்கூடாது. ஏன்னா 2 பேருமே பார்த்தா ரேனிங்ஸ், 2 பேருமே ஒரு குடும்பத்தில் வேலைக்கு போகிறாங்க. அப்போ ஆண் பெண் இருவருக்குமே 10ஆம் இடம் பலம் பெற வேண்டும். பலம் பெற்றால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 10ஆம் இடம் பலம் பெற வேண்டும். பெண்களுக்கு 4ஆம் இடம் கிடக்கூடாது. 4ஆம் இடம் என்ன? கற்புஸ்தானம், கேரக்டர் வைஸ். அப்போ கேரக்டர் தவறினால் அந்த பெண் எதற்கும், அதாவது வாழ்க்கையில் சரிப்பட்டு வரமாட்டாள் அப்படின்னே சொல்லிடலாம். இதைத்தான் நான் ஆண்களுக்கு 10ஆம் இடமும் பெண்களுக்கு 4ஆம் இடமும் கிடக்கூடாது அப்படின்னே சொல்லிடுவேன். பொதுவாக 10ஆம் இடம் பலம் பெற சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும். 10ஆம் இடம் பலம் பெற்று சுபத்தன்மையுடன் இருந்துவிட்டால், சுபர்களால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகரின் வாழ்க்கை வசதியான வாழ்க்கையாக மாறிவிடும். 10ஆம் இடம் பலம் பெற்றால் பண வசதி பெருகும், வாழ்க்கையே வசந்தமாகும். 10ஆம் இடம் பலம் இழந்தால் பங்கப்பட்டாலோ என்ன ஆகும்? அண்டார்டிகாவில் மனுஷன் வாழ முடியுமா? அதை போலத்தான் பணம் இல்லாதவன் பிணம் அப்படிம்பாங்க. ஆக பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அண்டார்டிகாவில் மனுஷன் வாழ முடியாது. 10ஆம் இடம் கெட்டுப்போனால் யாருமே முன்னுக்கு வர முடியாது அப்படின்னே சொல்லியிருக்கலாம். 10ஆம் இடம் பலம் இழந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே பல சர்க்கிள்களை சந்திக்க நேரிடும். மனுஷன் மாற முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டே இருப்பார். நான் ஏன் பிறந்தேன் இந்த உலகத்தில், எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு புலம்புவதை, ஒரு சிலர் புலம்புவதை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். அவர்கள் வாழ்க்கையில், அவர்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடம் பலவீனப்பட்டிருக்கும். அப்போ அவருக்கு சான் ஏறமுல வளர்க்கும். பரமபதத்தில் ஏனியில் ஏறுனா சந்தோஷம், பாம்பு கொத்தனா சங்கடங்கள். அதே மாதிரி 10ஆம் இடம் வலுவிழந்த ஜாதகர்கள் சங்கடங்களையே சந்திப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் மாவு விற்க போகிறேங்க, காற்றடிக்குது அப்படிம்பாங்க. ஐஸ் விற்க போகிறேன், மழை வருது, இது எப்படி வியாபாரமாகும் அப்படிங்கிற கதை தான். அதாவது ஒரு உப்பு வியாபாரி போனால்
அது நல்லா வெயில் அடித்தா விற்கலாம், மழை பெஞ்சிச்சுன்னா உப்பு என்ன ஆயிரும், தண்ணியாக ஆகி கரைஞ்சி போயிடும். அதை போலத்தான் மாவு விற்க போனால் காற்றடித்தால் என்ன ஆகும், காற்றுல அவர் எடை போடும் போதே மாவு புறம் பறந்து ஒரு 100 கிலோ விற்கிறாருன்னா 5 கிலோ வேஸ்ட்டுனா அவருக்கு நஷ்டம்தான். அதை போல் ஒருத்தர் ஐஸ் வியாபாரி ஐஸ் விற்க போகிறார், குளிர் ஜாதன பொருட்கள் கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருக்கிறார். மழை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், வெயில் அடித்தா தான் நம்ம வெளியே போய்ட்டு உசு டசன்ட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே கடையில் போய்ட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை சாப்பிடுவோம், ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிடுவோமோ. மழை பெஞ்சால் உடம்பே ஜில்லுன்னு இருக்கும், அந்த நேரத்தில் போய் ஐஸ்கிரீமை சாப்பிடுவோமா. இதைத்தான் ஐஸ் விற்க போனால் மழை வருது, மாவு விற்க போனால் காற்று வருதுன்னு பழமொழியாக சொல்லுவாங்க. ஆக 10ஆம் இடம் பலவீனப்பட்டு இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். வாழ்க்கையில் அவர் உயரத்திற்கு போவது சற்று கடினமாக இருக்கும். அதிகமான உழைப்பை கொடுத்து குறைவான வருமானத்தை பெற்றுக்கொண்டிருப்பார். அப்போ எப்படி இருக்கும், அவருக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடும். இது 10ஆம் இடம் இதுவே பலப்பட்டு இருந்தால் அவர் எதை செய்தாலும், தொழில் செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் நல்ல வியாபாரத்தில் லாபம் ஈட்டி முன்னேற்றம் ஏற்பட்டு பண வசதி பெருகி வாழ்க்கையில் வசந்தங்களை சந்தித்து கொண்டிருப்பார். வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாக ஆக்கி கொண்டிருப்பார். அப்புறம் என்ன, 10ஆம் இடம் பலப்பட்டால் அவர் பையில் எப்போயுமே காசு பணம் தொட்டு அப்படின்னு அவர் பாக்கெட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால், மனுஷனுக்கு காசு இருந்தாவே பணம் இருந்தாவே ஒரு தெம்பை கொடுத்துரும், புது தெம்பை கொடுத்துரும். அப்போ காசு பெருக பெருக தொழில்கள் பெருகும். ஒரு கேப்ஸ் நிறுவனம் வச்சு நடத்துகிறார், ஒரு 2 கார் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கார் அப்படின்னா, இவருக்கு 10ஆம் இடம் பலப்பெற்றால் அங்கே சனி இரும்பு சம்பந்தப்பட்ட சனியை உச்சம் பெற்ற அந்த இடத்தை பார்த்து விட்டால் அவர் அடுத்த வருஷம் 2 கார் வச்சுருக்கவர் 4 காரை வச்சு அடுத்த வருஷத்தில் 10 கார் ஆகும். ஆக தொழிலை விரிவுபடுத்தி லாபங்களை அதிகமாக்கி தனது நிர்வாக திறமையினாலும் ஜாதகத்தின் 10ஆம் இடம் பலம் பெற்ற காரணத்தினாலும் அவர் பலம் பெற்று விடுவார், வளமான வாழ்க்கையை வாழ்வார் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலைன்னா கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ அருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.